24th ஏப்ரல் மார்னிங் 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் கோல்டு ரேட்டு கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா 2 வாட்டி சேஞ்சஸ் இருந்தது. ஜிஆர்டியில் ஈவினிங் வந்து 14,150 வச்சுருந்தாங்க. சில்வர் 270 94.17. ஸோ இந்தியன் ருப்பி அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது, வீக்காக தான் இருக்குது. 4,690 வந்துருச்சு. ட்ராயான்ஸ் குறைஞ்சிருக்கு 14,206. ஸோ அதனால் 14,050 14,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் அந்த யூஎஸ் ஈரான் டென்ஷன் இருக்குது. யூஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக மூடிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் திறந்தால் தான் நாங்கள் உங்களோட திருப்பி வழி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரம் வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு ட்ரம்ப். ஸோ அதனால் டாலரும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுனால கோல்டு கொஞ்சம் குறையுது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி ஸ்கீம்லையும் டிஜி கோல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். 7% கோல்டு போனஸ் இருக்குது. இது எல்லா டீட்டெயில்ஸும் என் சேனலில் இருக்குது. போத்தீஸுடைய ஸ்கீம்ஸை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். கிஃப்ட் ஸ்கீம்ஸும் நல்லா இருக்குது. இப்போ மே மந்த்லேருந்து புது கிஃப்ட் ஸ்கீம் அப்டேட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குங்கிறதுனால தான் நான் திரும்ப சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்.